புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்தில் இருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரோ அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்பொழுது அரியணில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மை உள்ளவை என எழுது என்றார். பின்னர் அவர் என்னிடம் கூறியது, எல்லாம் நிறைவேறி விட்டது. அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே. தாகமாய் இருப்போருக்கு வாழ்வு அளிக்கும் நீரூற்று இருந்து நான் இலவசமாய் குடிக்க கொடுப்பேன். வெற்றி பெறுவோர் இவற்றை உரிமை பேராக பெறுவர். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பார்கள். ஆனால் கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும். இதுவே இரண்டாம் சாவு. புதிய எருசலேம். இறுதியான அந்த 7 வாதைகள் நிறைந்த 7 கிண்ணங்களை கொண்டிருந்த 7 வான தூதர்கள் ஒருவர் வந்து, வா, ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வான தூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வான தூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடி கற்களை கொண்டிருந்தன. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திரு தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. என்னோடு பேசியவர் நகரையும் அதன் மதிலையும் வாயில்களையும் அளக்கும் பொருட்டு பொன்னாலான ஒரு அளவுகோலை வைத்திருந்தார். அந்நகரம் சதுரமாய் இருந்தது. அதன் நீளமும் அகலமும் ஒரே அளவுதான். அவர் அந்த அளவுகோலை கொண்டு நகரை அளந்தார். அதன் அளவு 2400 கிலோமீட்டர். அதன் நீளம், அகலம், உயரம் எல்லாமே ஒரே அளவுதான். பின் அவர் மதிலை அளந்தார். அதன் உயரம் 216 அடி. மனிதரிடையே வழக்கில் இருந்த அளவுகளையே அவரும் பயன்படுத்தினார். அதன் மதில் படிக கற்களால் கட்டப்பட்டிருந்தன. அந்நகரோ தூய்மையான கண்ணாடி போன்ற பசும் பொன்னால் ஆனது. நகர் மதிலின் அடிக்கற்கள் விலையுயர்ந்த எல்லாவித கற்களாலும் அணி செய்யப்பட்டிருந்தன. முதலாவது படிகக்கல், இரண்டாவது நீலமணி, மூன்றாவது பலவண்ண படிகம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது மாணிக்கம், ஏழாவது
பொற்கள், 8வது படிகப்பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது பதுமராகம், 12வது சுகந்தி. 12 வாயில்களும் 12 முத்துக்களால் ஆனவை. ஒவ்வொரு வாயிலும் ஒவ்வொரு வகையான முத்தால் ஆனது. நகரின் தெரு தெள்ள தெளிவான கண்ணாடி போன்ற பசும் பொன்னால் ஆனது. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை, ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலாவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. மக்களினத்தார் அதன் ஒளியில் நடப்பர். மண்ணுலக அரசர்கள் தங்களுக்கு பெருமை சேர்ப்பவற்றை எல்லாம் அங்கு கொண்டு செல்வார்கள். அதன் வாயில்கள் நாள் முழுவதும் திறந்திருக்கும், அங்கு இரவே இராது. உலகின் பெருமையும் மாண்பும் எல்லாம் அங்கு கொண்டு செல்லப்படும். ஆனால் தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் அதில் நுழையாது. அதுபோல் அருவருப்பானதை செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள். ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அதில் நுழைவார்கள். ஆமேன்.